अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ऋकारस्वन्धकारो वै ऋकारः तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। भूमिष्ठापिनयात्र भूस्त्रिदिवतोऽप्युच्चैरदस्तापिया या बद्धा भुवि मुक्तिदास्तिरमृतं यस्यां सा जन्तवः या नित्यं त्रिजगत्पवित्रतटिनी धीरे सुरैश्चेव्यते सा काशी त्रिपुरारिराजनगरी पायादपायाच्यगते चित्रस्तवापां धृतशैर्दुरापां गङ्गासुधापां भवपाशशापां शिवा विमुक्तामृदैकशुक्तिं मुक्ता विमुक्तां न परित्यजति। क्षेत्रं पवित्रं यथा विमुक्तं नान्यस्तदा यत्स्तुतिभिः न धर्मशास्त्रैः न च तैः पुराणैः तस्मात् शरण्यं हि सदा विमुक्तं। नाविमुक्ततमं क्षेत्रं नाविमुक्ततमागतिः नाविमुक्ततमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः। अविमुक्तं परित्यज्य योऽन्यत्र कुरुते रतिं मुक्तिं करतलान् मुक्त्वा सोऽन्यां सिद्धिं गवेषयेत्। தீர்த்தாத்தியாயம். வெவ்வேறு தீர்த்தங்களை பற்றி சொல்லிட்டு வரார் அகஸ்தியர். பூமியில இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் சொல்லி முடிச்ச உடனே மானச தீர்த்தங்கள்லாம் என்ன அப்படின்னு லோகாமுத்ரா கேட்கும். மானச தீர்த்தங்களை வரிசைப்படுத்தி சொல்லி முடிச்சார். முடிச்சுட்டு சொன்னார், யோலுப்தா பிஷுனா क्रूरो दाम्बिको विषयात्मकः सर्वतीर्थेषु अपि स्नातः पापः मलिन एव सः. क्रूर விருத்திகள், தம்பம், ரொம்ப விஷய திருஷ்ணா, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒருத்தன் எத்தனை தீர்த்தங்கள் எல்லா விதமான தீர்த்தங்கள்ல போய் ஸ்நானம் பண்ணாலும் பாபிதான் அவன். அதனால பாபம் தீரணும்னா நித்தியம் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற தீர்த்தங்கள் மானச தீர்த்தங்கள்ல ஸ்நானம் பண்ணணும். என்னென்னங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த தீர்த்தங்கள் எல்லாத்தையும் சத்தியம், க்ஷமா, இந்திரிய நிகிரகம், சர்வபூத தயா, ஆர்ஜவம், தானம், தமம், சந்தோஷம், பிரம்மச்சரியம், பிரியவாதிதா, ஞானம், திருப்தி, தபா, விசுத்தி மனசா, இப்படி பலவிதமான தீர்த்தங்கள் உள்ளுக்குள்ளேயே இருக்கு. இந்த தீர்த்தங்கள் ஒவ்வொன்றுலையும் ஸ்நானம் பண்ணி இதுல 1-2 பண்ணா கூட மற்றது தானா வந்துடும். என் குருநாதர் சொல்லுவார், ஒரு டேபிள் இழுக்கணும்னா 4 கால் இருக்குன்னா 4 காலையும் சேர்த்து இழுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கால் இழுத்தாலே நான் மற்ற 3 கால் சேர்ந்து வந்துடும். அது மாதிரி இந்த குணங்கள்லாம் இருக்கே, இதுல ஏதாவது ஒண்ணு அமானித்தம், அதம்பித்தம், அஹிம்சா, சாந்தி, ராஜ்யவம், ஆச்சாரியோபாசனம், சௌச்சம், ஸ்தைரியம், ஆத்ம வினிகிரஹா,
இந்திரியார்த்தேஷு வைராக்கியம் அனஹங்கார ஏவச்ச. இது மாதிரி வரிசையா சொல்லிட்டு வர ஏத ஞானம் விதி புரோக்தம் அஜ்ஞானம் எதத்தோன்யதா அப்படின்னு பகவான் 13வது அத்தியாயத்துல கீதையில ஞானத்திற்கு சாதனமாக இருக்கக்கூடிய குணங்கள் என்னென்ன, அதாவது ஞானம்னே அதுக்கு பேருன்னு சொல்றார். ஏத ஞானம் விதி புரோக்தம், இதுதான் ஞானம். எதுனா இந்த குணங்கள், இந்த குணங்கள்னாலதான் உனக்கு ஞானத்துக்கான அதிகாரித்துவம் ஏற்படுறதுங்கிறதுனால இது ஞானம் அப்படின்னு அதுக்கு பெயரே கொடுக்குற. அப்புறம் ஞேயமெத்தத் பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வா அமிர்தமஸ்னுதே அநாதிமத் பரம்பிரம்ம நசத்தன் நாசுதிச்சதேன்னு பரம்பிரம்ம லட்சணத்தை பின்னாடி சொல்றார் பகவான் அதே 13வது அத்தியாயத்துல கஷேத்ராத்தியாயத்துல. அப்போ இந்த குணங்கள் இவ்வளவு சொன்னாலும் இது அத்தனையும் பண்ணி ஆகணுமா அப்படின்னு கேட்டா, நீ ஒண்ணுத்த ஒழுங்கா பண்ணு, மற்றதெல்லாம் தானா வந்துடும் அப்படின்னு சொல்றதுதான் சம்பிரதாயம். அதனாலதான் சத்யவாக் அப்படின்னு சத்தியத்தை சொல்றதுங்கிற ஒரே விஷயத்தை எடுத்து வச்சுட்டு ஹரிச்சந்திரன் மோட்சத்தை அடைஞ்சான்னு சொல்றது சாஸ்திரம். புராணங்கள்லாம் அதை காண்பிச்சு கொடுக்கறது. அந்த மாதிரி இங்க ஏதோ ஒரு தீர்த்தத்துல முழுக்க ஸ்நானம் பண்ணணும். ஆனா ஹரிச்சந்திரன் மாதிரி சத்தியம் தீர்த்தம்னு முதல் தீர்த்தமே சத்தியம், அதை சத்தியத்தை தான் சொல்றது. இங்க அகஸ்தியர் சொல்லும் போது ஆரம்பிக்கும் பொழுதே சத்தியம் தீர்த்தம், சத்தியத்தை முதல்ல சொல்றார். அப்புறம் க்ஷமா தீர்த்தம். க்ஷமா ரொம்ப ரொம்ப உயர்ந்த குணம். சன்னியாசி சாதுக்களினுடைய முக்கியமான குணம் எதுன்னா க்ஷமா. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் தன்னுடைய ஒரு போட்டியாகவோ ஒரு துவேஷமாகவோ எடுத்துக்காதவர்கள் சன்னியாசிகள். அபயம் சர்வபூதானாம், எல்லாத்துக்கும் அபயம் கொடுக்கறது தான் சன்னியாச லட்சணம். அப்போ எது நடந்தாலும் அதனால பிரதிகார புத்தியே இல்லாம, எந்த விதமான ரியாக்ஷனே இல்லாம நடக்கிறத அப்படியே ஈஸ்வர சங்கல்பமா எடுத்துக்கிறது தான் க்ஷமா அப்படின்னு அடுத்ததாக அந்த குணத்தை சொன்னார் அகஸ்தியர் சொல்லும் போது. அப்புறம் இந்திரிய நிகிரகா, எல்லாமே மோட்சத்துக்கு என்ன தேவை அப்படிங்கறதான் இங்க காண்பிக்கிறது. சர்வபூத தயா, இதெல்லாம் சாது விருத்தி, சன்னியாசிகளுடைய விருத்தி. எல்லா பூதங்கள்லயும் தயை. தயைங்கிறது ஒரு அடிப்படை ஒரு தன்மை, நேச்சுரல் எமோஷன் அப்படின்னு சொல்றோமே, அது தயை. ஏன்னா சர்வம் ஒரே வஸ்து பிரம்மன் தான் அப்படிங்கிற பொழுது எந்த பொருளை, எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு மிருகம், எந்த ஒரு பட்சியை பார்த்தாலும் சுவாபாவிகமா வரக்கூடியது தயை தான். அப்ப ஏன் சில பேருக்கு இல்லைன்னா அது சூப்பர் இம்போஸ் ஆயிட்டது அவித்தியினால. சுவாபாவிகமான ஒரு எமோஷன் இருக்கே, அதே மறைக்கப்படும். இந்த மாதிரி சர்வபூத்த தயைன்றத வளர்த்துட்டோம்னா அத்தனைக்கு அத்தனை அகங்காரம் குறையும். எவ்வளவுக்கு எவ்வளோ அகங்காரம் குறையிறதோ அவ்வளவுக்கு அவ்வளோ ஈஸ்வரன் உள்ள வராரு நமக்குள்ள. ஈஸ்வரன் வர வர நான்றது குறைய, அந்த அகங்காரத்தை நாசம் பண்றதுக்கு தான் இத்தனை விதமான குணங்களை வளர்த்துக்கிறது. இதெல்லாம் அதனால்தான் பிரார்த்தனையே என்ன, சர்வே பவந்து சுகினா சர்வே சந்து நிராமயா சர்வே பத்ராணி பஷ்யந்து. எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் ஏன்னா அப்ப நான்றது அவ்வளோக்கு அவ்வளோ குறையாது. சர்வகான ஈஸ்வரனோட பெயர் பரமேஸ்வரனே. சர்வகா, எல்லாமாவும் இருக்கிறது ஈஸ்வரன் தான் அப்படிங்கிறதுனால அந்த எவ்வளோக்கு எவ்வளோ மற்ற இந்த சர்வத்தை எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அகம் குறையாது. அந்த அகந்தா மமதா குறைய குறைய குறையதான் ஈஸ்வரானுகிரகம் சித்திக்கும். அதனாலதான் இந்த சர்வபூத தயா, க்ஷமா இதெல்லாம். அப்புறம் ரிஜுத ஆர்ஜவம், அது பார்த்தோம். நேர்மை, வாக்குலையும் மனசுலையும் செயல்லையும் ஒருமை இருக்கணும். ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்படக்கூடாது. ரிஜித்துவம், சிம்பிளிசிட்டி. அவர் ரொம்ப சாதுவா இருக்காருன்னா சாமர்த்தியம் கிடையாதுன்னு நினைக்கிறோம். நேர்மையா இருக்கான்னா வாழ தெரியல அப்படின்னு பேசுறாங்க. ரிஜித்துவம், அவனுக்கு தான் வாழ தெரியாது. ஏன்னா மற்றவன் உலகத்துல பொருள்களை சம்பாதிக்கலாம், ஆனா உள்ள நிம்மதியை சம்பாதிக்க முடியாது. அந்த சாந்தி எப்போ வருதுன்னா இந்த ஆர்ஜவம் இருக்கும் பொழுதுதான் கிடைக்காது. அதனால இதுவும் பெரிய தீர்த்தம்னு சொன்னார். அந்த மாதிரிலாம் பார்த்தோம்.
இப்போ அத சொல்லி முடிக்கிற ந சரீர மலத்தியாகான் நரஹா பவதி நிர்மலா மானசேது மலே தியக்தே பவதி அந்த சுநிர்மலா. நிர்மலத்துவம் எப்படி சித்திக்கிறது? வெறும் சரீர மலத்தை நீக்கிறதுனால மட்டும் நிர்மலத்துவம் சித்திக்கல. மனசுல இருக்கிற மலமும் சேர்ந்து போகும் பொழுதுதான் நிர்மலத்துவம் சித்திக்கிறது. வெறும் தண்ணியில இருக்கிறதுனால மட்டும் நிர்மலத்துவம் வந்துரும்னா தண்ணியிலேயே எத்தனையோ இதெல்லாம் இருக்கணும். என்ன மீன் இருக்கு, அப்புறம் பல விதமான இந்த ஜீவராசிகள் ஜலத்துக்குள்ளேயே பிறந்து ஜலத்துக்குள்ளேயே போயிடுறது. அப்ப அதெல்லாம் ஏற்கனவே மோட்சத்தை அடைஞ்சிருக்கணுமே அப்படின்னு இது துளசிதாசர் சூரதாசர் யாரோ பாட்டுல சொல்றாரு. இது புராணத்திலேயே வருது. ஜாயந்தேஜ மிரியந்தேஜ ஜலேஷு ஏவ ஜலௌகசா ந ச கச்சந்தி தே ஸ்வர்க்கம் அவிசுத்த மனோமலாஹ. பிறக்கிறதும் தண்ணியில தான், ஜாயந்தேஜ மிரியந்தேஜ அழியறதும் தண்ணிக்குள்ளேதான், ஜலேஷு ஏவ ஜலௌகசா தண்ணி உயிரினங்கள்லாம் இருக்கே அது தண்ணியிலேயே தோன்றி தண்ணியிலேயே தான் போகிறது. நச்ச கச்சந்தி தே சொர்க்கம், அதனால அது சொர்க்கத்துக்கா போயிடுறது. அதனால வெறும்ன தீர்த்த ஸ்நானம் மட்டும் போராது அப்படின்னு அர்த்தம். தீர்த்தத்துக்கே போக வேண்டாம்னு அர்த்தம் இல்ல. அதனால நம்ம இந்திரிய நிக்கிரகம் பண்ணணும், விஷயங்கள்ல இருந்து புத்திய நகர்த்தணும். அப்பதான் அது சுத்தி அடையாது. விகயேஷு பதிசம் சம்ராகோ மானசோ மல உச்சியதே. அதி சம்சாரகா மானசம், அதி சம்ராகா. அந்த ராக மலம் ரொம்ப சம்ராகம் இருக்க அபிஸ்வங்கான்னு கீதையில சொல்றாரு பகவான். அந்த அபிஸ்வங்கன்றதுதான் அனபிஸ்வங்கா. அந்த சமானித்துவம்ல சொல்லும் போது அபிஸ்வங்க ராகித்யம் இருக்கணும், ஓவர் அட்டாச்மெண்ட். அத இது இங்க அதிசம்ராகா அப்படின்னு சொல்றாரு அகஸ்தியர். ரொம்ப ஏதோ ஒரு விஷயத்து மேல பிரியம்னு இருக்கிறது, நல்ல எண்ணம், இது நல்லா இருக்கணும் அப்படின்னு இருக்கிறது சுவாபாவிகம். ஆனா இது இல்லாம நான் இல்லை, இது வளர்ந்தா நான் வளர்றேன், இது இந்த கார்ல டெட்டு விழுந்துச்சுன்னா என் மண்டையிலேயே டெட்டு விழுந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அந்த அளவுக்கு உயிர் போயிடுறது. டென்ஷன்ல பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி உயிரே போயிடுற அளவுக்கு போயிடுது. ஒருத்தன் எங்க ஊர்ல இது வீடுதான் கிராமத்துல அடுத்தடுத்த வீடு, புதுசா ஒருத்தர் பக்கத்து இடத்துல பிளாட் இடத்த வாங்கினார். அவர் இந்த ஆள் கட்டியிருந்த வீடு அங்க ஒரு 3 அடியோ 4 அடியோ அதுல இருக்குன்னு தெரிய வந்தது. அவனுக்கு தெரியல, இவருக்கு தெரிய வந்தது. இவர் என்ன பண்ணார், போய் நான் இந்த இடத்த வாங்கியிருக்கேன், அது ஏதோ கொஞ்சம் உன்னோட இடம், இதுல ஓவர்லாப் ஆகி நீ கட்டியிருக்க போல இருக்கு, போய் உன்னோட டாக்குமெண்ட் எடுத்துன்னு வா, வரைபடத்தை எடுத்துன்னு வான்னார். அவன் கொஞ்சம் உடனே அவன் பரவரிச்சு போட்டான். அதை எடுத்துன்றேன்னு சொல்லி பீரோவை திறந்து பீரோல இருந்து அந்த பத்திரத்தையும் அந்த வரைபடத்தையும் எடுத்து பார்த்தா இவர் சொல்ற இது உண்மைதான் தெரிஞ்சு அங்கேயே கீழே விழுந்து ஆள் போயிட்டான். அந்த க்ஷணம் போய் அந்த பீரோல இருந்து பீரோ திறந்த பீரோ வெளியில எடுத்து பார்த்து ஒரு டமால்னு விழுந்து. என்ன அபிஸ்வங்கா சுவாபா. இது ஒன்றும் நம்ம ஒருத்தரை தப்பு சொல்றதுக்காகவோ ரைட்டுக்காகவோ சொல்லல. அந்த அளவு அபிஸ்வங்கத்துவம் நமக்கு நம்ம பொருள்கள் மேல இருக்கு. இது நான் கொடுத்த ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி அவ்வளவா 100 எக்ஸாம்பிள் வச்சிருப்பேன். ஏன்னா அவ்வளோ ஆசக்தி இருக்கிறது நல்லது இல்லையா. மானசோ மலஹா, இந்த அதிசம்ராகம் இல்லாம ராகமே தப்பு, சம்ராகம் அதோட தப்பு. அதிசம்ராகம்னு ஓவர் அட்டாச்மெண்ட், அதுதான் அபிஸ்வங்கான்னு கீதையில சொல்றாங்க. தேஷு ஏவகி விராகோஸ்ய நைர்மல்யம் சமுதாகிருதம் சித்தம் அந்தர்கதம் துஷ்டம் தீர்த்தஸ்தானான்ன சுஜ்யதி சதசோத ஜலை கௌதம் சுரபாண்ட விவாசதி. அதனால உள்ள இருக்கக்கூடிய அழுக்கு வெறும் உடம்புல இருக்கிற அழுக்க நீக்கிறதுனால போயிட போறது இல்ல.
அதனால இந்த உள்ளுக்குள்ள கல்லை வச்சுட்டு பானையை வெளியில என்னதான் அலம்பினாலும் உள்ள இருக்கிறது கல்லாவே தான் இருக்கும்ன்ற. சதசோத ஜலைர் கௌதம் சுராபாண்டம் இவ அசுச்சி. சுராபாண்டம் இருக்க கல்லுபானை உள்ள அது குளிச்சுட்டே இருக்க, நீ வெளியில தேய்தேன்னு தேய்ச்சி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்ற. அதனால எப்படி தானங்கள் பண்ணாலும் சரி, தபம் பண்ணாலும் சரி, வெளியில தீர்த்தங்கள்ல போய் சுத்தம் பண்ணிட்டாலும் சரி, இதெல்லாம் தீர்த்தம் எப்ப ஆகும்னா உள்ளியும் சேர்த்து சுத்தி பண்ணிக்கதான் வெளி விஷயங்கள் தீர்த்தமாகிறது. யார் ஒருத்தன் இந்திரிய நிகிரகம் பண்ணி இந்த தீர்த்தங்கள்லாம் நீராடுறானோ அவனுக்குள்ளே குருக்ஷேத்திரம், நைமிஷம், புஷ்கரம் மாதிரி தீர்த்தங்கள் இருக்கு அப்படின்லாம் சொல்ற அகஸ்தியர். நிகிரஹீதேந்திரிய கிராமம் எத்திர வஜவசேன் நரஹா எத்திர ஏ வஜவசேன் நரஹா தத்ரதஸ்ய குருக்ஷேத்திரம் நைமிஷம் புஷ்கரானிஜா. எங்க வேணா இருக்கட்டும், உள்ள இருக்கிற தீர்த்தங்கள்ல நீராடிட்டா அவன் இருக்கிற இடமே நைமிஷாரண்யம், அவன் இருக்கிற இடமே குருக்ஷேத்திரம், அவன் இருக்கிற இடமே புஷ்கரம். அதனால அவனுக்கு ஞானம் ஏற்படுறது, தியானம்ங்கிற ஜலம் அவனுக்குள்ளேயே இருக்கு. அது அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பந்தம், துவேஷம் முதலானவைகளை நீக்கி எதுக்காக எல்லா தீர்த்த நீராடுறதுன்னா எல்லாம் மோட்சத்துக்காக பராகதி தான். அப்போ அந்த பராகதி ஏற்படுறதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற தீர்த்தங்கள்ல நீராடிட்டே இருக்கு. எப்பயோ முடியும் போது வெளி தீர்த்தம் எப்ப பார்த்தாலும் போய் நம்ம தீர்த்த கஷேத்திரத்திலே இருக்க முடியாது. ஆனா உனக்குள்ள இருக்கிற தீர்த்தங்கள் இருக்கு, அது எப்ப வேணா இருக்கு, எப்ப வேணா நீ நீராடலாம். ஞான பூதே ஞான ஜலே ராகத்வேஷம் அலாபகே யஸ்னாதி மானதே தீர்த்தே சயாதி பரமாம் கதிம். ஞானத்தினால நிரம்பி இருக்கக்கூடிய ஞான ஜலம் அது ராகத்வேஷம்ன்ற மலத்தை நீக்கிறதாக இருக்கு. இப்ப அந்த ஞானத்தை நிறைய பண்றது, இந்த ஞானத்தை ஆசிரியக்கிறதுங்கிற மாதிரி வாழ்க்கையை நடத்தின்னு போனா தீர்த்த ஸ்நானம் தான் அது. அப்படிப்பட்டவன் பராகதியை அடைகிறான். ஏதத்தே கதிதம் தேவி மானசம் தீர்த்த லட்சணம் பௌமானாமபி தீர்த்தானாம் புண்ணியத்வே காரணம் சுணு. சரி, இது வரைக்கும் நீ கேட்டதுக்காக நான் மானச தீர்த்தங்களை சொல்லிட்டேன். இப்போ அதுக்காக பூமியில இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் விசேஷம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல, அதனுடைய காரணத்தை சொல்றேன். எதனால இந்த தீர்த்தங்கள்ல ஒரு முக்கியத்துவம் இருக்கு. யதா சரீரஸ்யா தேஷா கேசின் மேத்யதமாஸ்தாஹ ததா பிருத்திவ்யாம் உத்தேசாஹ கேசித் புண்ணியதமாஸ்தாஹ. தேகத்துல இருக்கிற ஒவ்வொரு சில அங்கங்கள் ரொம்ப புண்ணியதமமான அங்கங்களாக சொல்லப்படும். மனுஷ தேகத்துல சரி, அதே மாதிரி மிருகங்களுடைய தேகத்திலையும் வெவ்வேறு அங்கங்கள், சில அங்கங்கள் ரொம்ப புண்ணியதமமா இருக்கு. எல்லாம் ஒண்ணு கிடையாது இல்லையோ. கண்ணுல ஒரு விஷயத்தை எடுத்து ஊத்திக்கிறோம், ஒருத்தர் காலில் நமஸ்காரம் பண்றோம், வகுட்டுல சிந்தூரத்தை வச்சுக்கிறா ஸ்திரீகள், புருவோர் மத்திய புருவத்துக்கு நடுவுல நம்ம குங்குமம் விபூதி வச்சுக்கிறோம். அப்போ அங்கத்துல இருக்கிற ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு புண்ணிய விசேஷம் இருக்கு, ஒரு சில இடங்கள் வர்க்கமா இருக்கு. அது மாதிரி பசுமாட்டினுடைய வால்ல மகாலட்சுமி இருக்கா, யானையினுடைய மஸ்தகத்துல மகாலட்சுமி இருக்கான்னு ஒரு விஷயங்கள் உத்கிருஷ்டமாக இருக்கே. அந்த மாதிரி பூமியிலையும் ஒவ்வொரு இடம் உத்கிருஷ்டமா இருக்கு. பிருத்திவ்யாம் உத்தேசாக கேசித்து புண்ணியதமாக. இந்த பூமியிலையும் சில இடங்கள் ரொம்ப புண்ணியதமமா இருக்கு. எதனால் அப்படி இருக்குன்னா அங்க பிருத்திவி, ஜலம், அக்னி இதெல்லாம் ஒரு விதமான சேர்க்கையை அடையிறது. பிரபாவாத் அத்புதாத் பமே சலிலஸ்ய தேஜசா பூமே சலிலஸ்ய தேஜசா பரிக்கிரஹான் முனீனான் தீர்த்தானாம் புண்ணியதா ஸ்ருதா. டெக்ஸ்ட் அந்த காலத்து ஏதோ ஒரு புஸ்தகத்தோட ஸ்கேனு, அது கரெக்டா அந்த ஊவா அந்த
ரேப்பங்கள்லாம் இருக்க அது இங்க சரியா தெரிய மாட்டேன்றது, இல்ல அழிஞ்சு போயிட்டு இருக்கு. அதனால நம்ம கெஸ் பண்ணி படிக்க வேண்டியது. பூமேல ஊ காணும், பமேன்னு வருது. பிரபாவாத் அத்புத அத்புதாத் பூமேஹே பமேஹேன்னு சலிலஸ்யஜதே ததா பரிகிரஹாத் முனீனாம் ஜதீர்த்தானாம் புண்ணியதா ஸ்மிருதா. அதனால பிரபாவம், அற்புதமான பிரபாவமாக பூமி, சலீலமாகிய ஜலம், அப்புறம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அக்னி, இது மூணும் ஒரு விதமாக சேர்க்கை ஏற்படும் போது அந்த தீர்த்தத்துல ஒரு புண்ணிய விசேஷம் ஏற்படும். அது ஞானிகள்னாலதான் பார்க்கப்படுறது. இது ரொம்ப புண்ணியத்தனமான க்ஷேத்திரம் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி பண்ணப்படும் பொழுது அந்த இடத்துல ரிஷிகள் அதை அப்படி ஏற்றுக்கும். முனீனாம் தீர்த்தானாம் புண்ணியதமா ஸ்மிருதா. முனிவர்கள்லாம் இந்த க்ஷேத்திரம், இந்த தீர்த்தம் ரொம்ப விசேஷமான தன்மையோடு இருக்கு அப்படிங்கிறத அவளுடைய ஞானத்தினால தெரிஞ்சுக்கிறான். அப்படி இருக்கும் அந்த கஷேத்திரங்களுக்கு போய் நம்ம பண்ணும்பொழுது சில காலங்களுக்கு விசேஷம் இருக்கு, சில தேசங்களுக்கு விசேஷம் இருக்கு, சில தீர்த்தங்களுக்கு விசேஷம் இருக்கு, சில விருட்சங்களுக்கு விசேஷம் இருக்கு. அதெல்லாம் இருக்கு. அசுத்தம்னா அசுத்தம் தானே, மற்ற மரமும் அசுத்தம் ஒன்னா ஆகும். அப்போ அந்த மரத்துக்குன்னு ஒரு விசேஷம். பசுமாடுனா பசுமாடுதான், நாட்டு மாடு சொல்றோம், ஜெர்சி இல்லை, அதுக்குன்னு சில விசேஷம் இருக்கு. அந்த அந்த தன்மை ஈஸ்வரனுடைய சிருஷ்டியே இருக்கு, உத்கிருஷ்டமான விஷயங்கள். அதனாலதான் நான் கீதையில வரிசையா சொல்லிட்டு போறேன், என்னென்ன இடத்துலதான் என்னுடைய விபூதி இருக்கு. அப்போ எங்கன்னா விபூதிமத் சர்வம் ஊர்ஜிதமேவா அது சொல்றாரோ, ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவா, எங்கெங்கெல்லாம் விபூதி இருக்கோ அது என்னுடைய விபூதின்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி பகவான் வேதானாம் சாமவேதோஸ்மி அப்படின்லாம் சொல்றார். அப்போ எல்லா விஷயங்கள்லயும் ஒரு உத்கிருஷ்டமான ஒரு செலக்ட் ஸ்பீசிஸ்ல ஒரு உத்கிருஷ்ட தன்மை இருக்கு. அது உயிரினங்களா இருக்கட்டும், ஜடப்பொருள்களா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஈஸ்வரன் சில இடத்துல விசேஷம் இருக்கு. அதனாலதான் அதுல எதுலாம் விசேஷம் இருக்குங்கிறத பகவான் கீதையில லிஸ்ட் பண்ணிட்டு போற. அது மாதிரி இங்க தீர்த்தங்கள்ல விசேஷம் இருக்கு. தஸ்மாத் பௌமேஷு தீர்த்தேஷு மானசேஷு நித்யசா உபயேஷு அபி யஹா ஸ்நாதி சயாதி பரமாம் கதிம். ரெண்டுத்திலையும் பண்ணணும்ட்ட ரகசியம். பௌமேஷு தீர்த்தேஷு மானசேஷு நித்யசா. பூமியில இருக்கிற தீர்த்தங்கள்லயும் ஸ்நானம் பண்ணணும், மானச தீர்த்தத்திலையும் ஸ்நானம் பண்ணணும். ரெண்டும் தேவை. இது மட்டும் போரும் இருக்கக்கூடாது, அது மட்டும் போரும் இருக்கக்கூடாது. எனக்கு தான் மனசுல நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கல, அதனால நான் போய் எதுக்கு தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணணும், அந்த பாவமும் தப்பு. வெறும் தீர்த்தத்துல நான் எவ்வளவு வேணா ஸ்நானம் பண்ணிப்பேன், அதனால எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றதும் தப்பு. ரெண்டு தீர்த்தத்திலையும் ஸ்நானம் பண்ணு. உபயேஷு அப்பி யஹா ஸ்நாதி சயாதி பரமாங்கதிம். ரெண்டுத்திலையும் ஸ்நானம் பண்றவன் மோட்சத்தை அடைகிறான். அனுபோஷ்ய திரிராத்ராணி தீர்த்தானி அனபிகம்ய ச அதத்வா காஞ்சனம் தாஸ்ச தரித்ராணாம் அஜாயதே. தரித்ரோ நாம் அஜாயதே. அக்னிஷ்டோமாதிபிர்யஜ்ஞைஹ இஷ்ட்வா விபுல தக்ஷிணைஹ ந தத் பலமவாப்னோதி தீர்த்தாபிகமனேன யத். தீர்த்தத்தினுடைய விசேஷத்தை ரொம்ப சொல்றார். 3 ராத்திரி திரிராத்திராணி அனுபோஷ்ய, 3 ராத்திரி திரிராத்திரம். திரிராத்திரம்னு உபவாசம் இருக்கிறது. அது இல்லாம ஒருத்தர் இருந்தான்னா தனம் இல்லாம போயிடுது. அதே மாதிரி கோதானம் பண்ணாம இருக்கிறது, தனங்களை தானம் பண்ணாம இருக்கிறது, இது எல்லாம் என்ன பண்றதுன்னா அதே மாதிரி தீர்த்தங்களுக்கு போகாம இருக்கிறது, இதெல்லாம் கெடுதல் பண்றது. அனுபோஷ்ய திரிராத்திராணி தீர்த்தானி அனபிகம்ய அதத்வா காஞ்சனம் காச்ச தரித்ரோ நாம் நாம ஜாயதே.
தாரித்யம் வந்துருமா. திரிராத்திரங்கிற அந்த உபவாசம் வைக்காம இருந்தாலோ, தானங்கள் செய்யாம இருந்தாலோ, காஞ்சன தானம் பண்ணணும், கோதானம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணாம இருந்தாலோ, தீர்த்தங்களுக்கு போகாம இருந்தாலோ தாரித்யம் வந்துடும். ஏன்னா இந்த எல்லா விதமான ஐஸ்வர்யம், தீர்த்த ஸ்நானங்கள், இந்த மாதிரி தானங்கள் தான் நேற்றுக்கே சொன்னேன். திரவிய மூலானி பாப்பானி, பாப க்ஷயம் பண்ணிட்டே இருக்கணும். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பாபங்கள் சம்பவிச்சுட்டேதான் இருக்கும். அதனால வெறும் புண்ணியம் மட்டும் பண்றவன்னு இருக்க முடியாது. அதனால பாப நிவர்த்தி பண்ணணும்னா இந்த தீர்த்த தேர்த்தங்களுக்கு போய் ஸ்நானம் பண்றது, தானம் பண்ணணும். காஞ்சன தானம், ஸ்வர்ணத்தை தானம் பண்றது, கோதானம் பண்றது, திரிராத்திரம்னு உபவாசம் இருக்கிறது, இதெல்லாம் முக்கியம். அதனால அது மட்டும் இல்லாமல் அடுத்ததா சொல்லார், அக்னிஷ்டோமாதிபிர் யஜ்ஞைஹி இஷ்டுவா விபுல தட்சணைஹி நசத் பலம் அவாப்னோதி தீர்த்தாபிகமனே நயத்து. தீர்த்தத்துல போய் ஸ்நானம் பண்றதுக்கான ஒரு புண்ணியம் இருக்கே, பண்றதுனால வரக்கூடிய புண்ணியத்துக்கு சமம் அக்னிஷ்டோமம் முதலான யாகங்கள் பண்ணா கூட அப்படி ஒரு புண்ணியம் வராதாம். அக்னிஷ்டோபாதிபிர் யஜ்ஞைஹி இஷ்டுவா விபுல தட்சணைஹி, எத்தனையோ தட்சணெல்லாம் கொடுத்தா கூட நதத் பலம் அவாப்னோதி, அந்த பலன் கிடைக்காது. எந்த பலன் தீர்த்த ஸ்நானம் பண்றதுனால ஏற்படுறதோ அந்த பலன் இதுல கிடையாது. ஏன்னா அங்க ஃபுல் சரண்டர் ஆகிறோம். அந்த தீர்த்தத்துல போய் நம்ம புண்ணிய நதியில ஸ்நானம் பண்றது, இப்ப கும்பமேளா நடந்தது, இந்த மாதிரி போய் ஸ்நானம் பண்ணிட்டு வருது. மாக மாசத்துல பிரயாகையில பண்ணக்கூடிய ஸ்நானத்தினுடைய விசேஷம் ரொம்ப விஸ்தாரமா இங்க சொல்றது. அதே மாதிரி கார்த்திகை மாசத்துல நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கார்த்திகை மாசத்துலயோ வைசாக மாசத்துலயோ காசியில போய் ஸ்நானம் பண்றது, மாக மாசத்துல பிரயாகையில ஸ்நானம் பண்றது, இதெல்லாம் மகா புண்ணியம் கொடுக்கக்கூடியது அப்படின்னு ரொம்ப விஸ்தாரமா புராணங்கள்லாம் சொல்றது. யஸ்ய ஹஸ்தௌஜ பாதௌஜ மனச்சைவஜ சுசம்யதம் வித்யா தபஸ்ச கீர்த்திச்ச சதீர்த்த பலமஷ்ணுதே. என்ன யாருடைய கை கால் மனசு எல்லாம் நியமத்தோட இருக்கோ, நியமித்தமா இருக்கோ, அவன் யாருக்கு ஞானம் இருக்கோ, தபஸ் இருக்கோ, என்ன அவன் தீர்த்த பலத்தை, அவன் தான் தீர்த்தத்தை அடைகிறான். தீர்த்தத்தை அதாவது நம்ம இதுல திருப்பதியில பாலாஜி தரிசனம் பண்ணும்பொழுது அங்க ஒரு வாசகம் இருக்கும். தரிசனம்ங்கிறது நம்ம போய் அடையிறது இல்ல, பகவானா கூப்பிட்டு கொடுக்கறது. யோக்கியதை இருந்தாதான் சில விஷயங்கள் கிடைக்கும். பகவான் நமக்கு தரிசனம் கொடுக்கணும்னு அவர் முடிவு பண்ணாதான் நமக்கு தரிசனம் கிடைக்கிறது. எத்தனையோ இடத்துக்கு போறதுன்னு முடிவு பண்றோம், போக முடியறதே இல்லை. பல ஆண்டு ஆனாலும் கிடைக்க மாட்டேன்றது. அப்புறம் திடீர்னு நம்ம எதிர்பார்க்காம அந்த தரிசனம் கிடைக்காது. கஷேத்திரத்துக்கு போகிற ஒரு பாகியம் கிடைக்கும். ரொம்ப வருஷம் ஆச்சு ராமேஸ்வரம் சேர்த்து நான் போய் 40 வருஷம் இருக்கும். திடீர்னு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது, போய் சேர்த்து தரிசனம் நடந்தது. ஏன்னா ராமநாத சுவாமி எப்ப தரிசனம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்பதான் அது நமக்கு சம்பவிக்கும். அல்லது ஈஸ்வரானுகிரகம். அதுக்கு யோக்கியதையை நம்ம சம்பாதிக்கணும். யோக்கியத்தை எப்படி சம்பாதிக்கிறதுங்கிறதுக்கு தான் இங்க ஸ்லோகம். தீர்த்த ஸ்நானம் தானா கிடைச்சிடாது. எத்தனையோ பேர் கும்பமேளால போய் பிரயாகையில ஸ்நானம் பண்ணணும்னு விருப்பப்பட்டு போக முடியல. எதேத்தியா யாரோ போறா, அவ போறா, இவ போறான்னு தெரிய டக்குன்னு ஏற்பாடாகி போயிட்டு வந்தவா எத்தனையோ பேர் இருப்பா. அதனால இதெல்லாம் என்னன்னா, அது முதல்ல நம்ம யோகியதையை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத இங்க அரசியல் சொல்ற. யஸ்ய ஹஸ்தௌஜ பாதௌஜ மனச்சைவ சுசம்யதம் வித்யா தபஸ்ச கீர்த்திச்ச சதீர்த்த பலமஷ்ணுதே. கை கால்கள்லாம் நியமத்தோட, மனசு எல்லாத்தையும் நியமத்தோட வச்சுட்டு எதெல்லாம் வித்திய சம்பாதிக்கணுமோ சம்பாதிச்சுட்டு தபஸ் பண்ணணுமோ பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு தான் இந்த தீர்த்தம் கிடைக்கும். பிரதிகிரகாத் உபாவிருத்தா சந்துஷ்டோ ஏன கேனசித் அகங்கார விமுக்தஸ்ச ததீர்த்த பலமஷ்ணுதே. அது மாதிரி போய் பிரதிகிரகம் பண்றது, அவன்கிட்ட காசு வாங்குறது, என்ன அந்த காலத்துல இந்த ஏகப்பட்டது அங்கங்க போய் தனத்தை சம்பாதிக்கிறதுக்காக போய் யாத்திகம் பண்றது. அந்த மாதிரி பண்ணாம எவன் இருக்கானோ
கிடைக்கிறதுல சந்துஷ்டியா இருக்கானோ, சந்துஷ்டா எனக்கு சித்தி, எது கிடைக்கிறதோ அதுல சந்தோஷத்தை அடைஞ்சுட்டு இருக்கானோ, அகங்காரம் இல்லாம எவன் இருக்கானோ, அகங்கார விமுக்த சா தீர்த்த பலமிஷ்டுதே, அவன் தான் தீர்த்த பலத்தை அடைகிறான். அதம்பகோ நிராரம்போ லகு ஆஹாரா ஜிதேந்திரியா விமுக்தா சர்வசங்கையா சதீர்த்த பலமஷ்ணுதே. தம்பம் இல்லாம இருக்கணும், மானத்துவம் அதம்பத்துவம் இதெல்லாம் இல்லாம இருக்கணும். அமானித்துவம் அதம்பித்துவம்னு முதல் ரெண்டே அப்படித்தானே ஆரம்பிக்கிறார். அந்த நான் சொன்னேன் ஞானம் ஏத ஞானம் இது புரோக்தம். மானித்துவம்னா பிரகடீகரணம், தன்னை பத்தி அடுத்தவன் பாராட்டணும், என்ன தன்னை பத்தியே சொல்லிக்கிறது, நான் இது பண்ணனாக்கும் அது பண்ணனாக்கும் என்ன. ஏன்னா ஒரு இன்னர் ப்ரெஷர், என்ன என்னால ஒத்துக்க முடியலன்ற போது என்ன நான் பண்றேன், எவனாவது அடுத்தவன் என்ன ஒத்துப்பானா, அடுத்தவன் ஏத்துட்டாதான் என்ன என்னாலே என்ன ஏத்துக்க முடியல, அப்போ ஏதோ ஒருத்த பிடிச்சுன்னு தொங்க வேண்டியிருக்கு. எவனா அடுத்தவன் என்னை ஏத்துட்டானா அப்போ ஒருவேளை நான் ஏத்துக்கப்படக்கூடியவனோ அப்படிங்கிற ஒரு பாவம் இருக்கிறதுனால, செல்ஃப் நான் அக்செப்டன்ஸ் இருக்கிறதுனால மற்றவன்கிட்ட அக்செப்டன்ஸ் தேடும். அப்ப ஏதாவது நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன், அது சிலது சட்டிலா வேற சொல்றது, சிலது நேரடியா சொல்றது, என்ன அதை உடனே அக்செப்டன்ஸ் தேடி ஓடுறது. எதுவுமே இல்லைன்னா நான் இந்த கோத்திரத்துல பிறந்தேன், எங்க பூர்வஜர்கள்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கா, என்ன ஆத்திரேய கோத்திரக்காரமா இருக்கும் அப்படின்னு எல்லாமே எதையாவது தேடுறது என்ன அக்செப்டன்ஸ். அதெல்லாம் என்னன்னா மானித்துவம். அது இருக்கிற குணங்களையாவது பிரகடனம் பண்றது மானித்துவம், இல்லாததை பிரகடனம் பண்றது தம்பித்துவம்னு சொல்ற. இருக்கிறது பண்றதை விட சேர்த்துக்கலாம். இந்த தம்பித்துவம் இருக்கே, அது இல்லாததெல்லாம் தன்கிட்ட இருக்கிறதா காமிச்சுட்டு வைர மோதிரத்தை ரத்தன மோதிரம் விரல் மோதிரத்தை தான் போட்டு நான் பணக்காரன் அப்படின்னு காமிச்சுக்கிறது. உள்ளுக்குள்ள பார்த்தா ஒன்றும் இருக்காது. ஏன் பிரகடனம் பண்றேன், அதெல்லாம் இல்லாம இருக்கிறது தான் அதம்பகா. அப்படி இருந்தா தீர்த்த ஸ்நானம் கிடைக்குமா. அதம்பகோ நிரா ரம்போ லகு ஆஹாரா, ஏன்னா இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு எப்ப பார்த்தாலும் ஓடாம இருக்கிறது நிராரம்பா. லகு ஆஹாரா, எவ்வளவு தேவையோ அவ்வளவு சாப்பிடணும். இப்ப ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்ல போய் என்ன ரொம்ப லாவிஷா சாப்பிட்டு லெவலுக்கு போயிட்டோம். லகு ஆகாரம் எவ்வளவு தேவையோ ஜீவனம் இருக்கிறதுக்கு அதோட அந்த மாதிரி இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளோ கன்சம்ஷனை குறைச்சிட்டு கான்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லுவார் குருநாதர். இப்பெல்லாம் நம்ம கன்சியூமர், நம்ம எவ்வளவு கூட எல்லாரும் எல்லார்ட்டேருந்து கன்சியூம் பண்றோம், சொசைட்டில இருந்து கன்சியூம் பண்றோம், பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம பல விஷயங்களை கன்சியூம் பண்றோம், சப்போர்ட்டை கன்சியூம் பண்றோம் இல்லையா. உலகத்துல இருக்கிற சொசைட்டில இருந்து பல விஷயங்களை கன்சியூம் பண்றோம், ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ்ல இருந்து கன்சியூம் பண்றோம். கன்சியூம்ல இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, திருப்பி கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ, அவ்வளவுக்கு எவ்வளவு மெச்சூரிட்டி வருது அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த மெச்சூரிட்டி தேவைன்னா நம்ம எடுத்துக்கிறத விட கொடுக்கறது ஜாஸ்தியா. அதனாலதான் அல்பாகாரம் லகு ஆகாரா ஜிதேந்திரியா, இந்திரியங்கள் மேல ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். ஏன்னா என்ன முதல்ல நான் கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா. இதை பகவான் அதை அர்ஜுனன் தானே சொல்றார். வெளியில இருக்கிற விஷயங்களை நீ கண்ட்ரோல் பண்ணக்கூடியவன் தான், ஆனா உனக்குள்ள இருக்கிற மனசை கண்ட்ரோல் பண்ண முடியறதா. மகாபாஹோ மனஹா துர்நிகிரகம் சலம் அசம்சயம் மகாபாஹோ அப்படின்னு அந்த ஸ்லோகம். அதுக்கு பகவத்பாதன் பாஷ்யம் எழுதும் பொழுது ஏன் இங்க மகாபாகுன்னு சொல்றாருன்னா, நீ வெளியில இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நீ யுத்தத்துல ஜெயிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்கிறவன் தான், நீ மகாபாகுதான். ஆனா மனசு இருக்கே அது உன்னுடைய மகாபாகுல கட்டுப்படாது. அதையும் கட்டுப்படுத்துறது அளவுக்கு நீ தைரியத்தை வளர்த்துக்கோ, க்ஷமதா வளர்த்துக்கோ, சக்தியை வளர்த்துக்கோன்றதுக்காக தான் இங்க மகாபாகுன்னு உபயோகப்படுத்துறாருன்னு இந்த மாதிரி அங்கங்க பாஷ்யத்துல ஆச்சாரியாரோட ஒரு அழகு. இப்ப எதனால இந்த சம்போதனம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக சம்போதனம் பண்றார் அர்ஜுனன பகவான். அதுக்கு பாஷ்யத்துல அங்கங்க ஓடிட்டு காண்பிக்கிறார்.
அதனால ஜிதேந்திரியா இந்திரிய நிகிரகம் பண்ணுறவனுக்கு இந்த தீர்த்தம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்ற. விமுக்தா சர்வசங்கை, எல்லா விதமான சங்கத்தை உடுன அறத்திரு ஜனசம்சதி அப்படின்னு கீதையில அதே அமானித்வாதி குணங்கள் சொல்லும் பொழுது என்ன, ஜனங்கள் இருக்கிற இடத்துல ஏகப்பட்ட பேர் இருக்கிற இடத்துல போய் இருக்கணும்ன்ற அந்த பிரஷரை விடு. ஏகதேச சேவித்தம், ஒரே நான் மட்டும் இருக்கிற ஏகாந்த வாசம் பண்ணுன்றார் கீதையில. விவிக்த தேச சேவித்வம் அறத்திரு ஜனசம்சதி, அதெல்லாம் அத்தியாத்ம ஜான நித்தியத்துவம் தத்துவ ஜானார்த்த தர்சனம்னு. விவிக்த தேசம் யாரும் இல்லாத இடத்துல சுத்தமான இடத்துல மனைகள்லயோ வனங்கள்லயோ போய் தியானம் பண்ணு அப்படின்னு ஒரு சாதகனுக்கு சொல்றார். அறத்தில் ஜனசம்சதி, ஜன கூட்டங்கள் இருக்கிற இடத்த தேடி தேடி ஓடாத. அப்படி இருக்கிற அதனால்தான் விமுக்தா சர்வசங்கை யா சதீர்த்த பலமஷ்டுதே, அவன் தான் தீர்த்த பலத்தை அடைகிறான். அகோபனோ அமலமதி சத்யவாதி திருடவிரதா ஆத்மோபமஸ்ச பூதேஷு சதீர்த்த பலமஷ்ணுதே. இந்த மாதிரி கோபம் இல்லாதவன், பலம் இல்லாதவன், புத்தியில மலம் இல்லாதவன், சத்தியவாக்கு திருடவிரதன், எடுத்துட்ட விஷயத்துல திருடமாக நிற்கிறவன். எத்தனையோ விதமான பங்கங்கள் எதிர்க்க வரும், இருந்தாலும் நம்ம மோட்சத்துக்காக தான் வாழ்க்கை. இதுதான் விவசாயாத்மிகா புத்தி ஏகேக குருநந்தன பகுஷாகாகி அனந்தாச்ச புத்தையா அவ்யவசாயினாம்னு திருடமான புத்தி ரொம்ப கிளியரா இருக்கணும். கோல்ல என்னுடைய ஜென்மா மோட்சம் அடையறதுக்கானதுங்கிறதுல ஒரு திருடவிரதம் இருந்ததுன்னா அவன் கதி அடைகிறான். ஆத்மோபமச்ச பூதேஷு, எல்லாம் சமம். ஆத்மோபமம் சமம் சர்வேஷு பூதேஷு எல்லாம் கீத வாக்கியத்துல இருந்து எடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அதுக்குதான் ஆச்சாரியால் பாக்கியம் பண்ணிருக்கிறதுனால இதெல்லாத்துக்கும் கிளாரிட்டி அங்க இருக்கு. அதான் ஆத்மோபமஹா சர்வபூதம், எல்லாம் அதே ஆத்மவஸ்துவாகவே இருக்கு, தனக்கு சமந்தான் எல்லாம் அப்படின்னு பார்க்கக்கூடியவன் தீர்த்த பலமஷ்டே, அவன் தீர்த்த பலத்தை அடைகிறான். அவன் தீர்த்தத்தை அடையிறதுங்கிறது சாமானிய விஷயம் கிடையாது. சும்மா ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டா போறோம்னா அது போய் ரீச் ஆகணுமோ இல்லையா, அந்த பாவத்தோட போனோம். அந்த பலன் நமக்கு சித்திக்கணும்னா இதெல்லாம் தேவை. தீர்த்தானி அனுசரம் தீர ஸ்ரத்தான சமாஹித கிருதபாபோ விசுத்தியேத கிம் புன சுத்த கர்ம கிருது. பாபம் பண்றவங்க கூட தீர்த்தத்துக்கு போறதுனால நல்ல விஷயங்கள் அடையிறான்ற பொழுது சுத்த கர்மா பண்றவன் போகமாட்டானா. சிறியோ நின்னவை கச்சேது உதேசே நைவ ஜாயதே. திருப்பிய மிருகமாகவோ பட்சியாகவோ சிறிய யோனியா அடையறதில்ல. என்ன கெட்ட தேசங்களுக்கு போய் பிறக்கிறது கிடையாது. என்ன எங்கேயாவது போய் உகாண்டா இல்ல அரபு கண்ட்ரீஸ்ல போய் மாட்டிட்டு திட்டாட போறது இல்லாம அப்படின்னு சொல்ற. துக்கி சியாது ஸ்வர்கபாக்க மோக்ஷோபாயஞ்ச விந்ததி. அதனால அவனுக்கு துக்கம் கிடையாது, சொர்க்கத்தை அனுபவிக்கிறான், மோட்ச உபாயத்தை அடையறான். அஸ்ரத்தான பாபாத்மானஹ இகோ சின்ன சம்சயா பாபாத்மான ஆஸ்திகோ பாபாத்மா நாஸ்திகோ அசின்ன சம்சயா கேதுனிஷ்ட பஞ்சைதேன தீர்த்த பலபாகினா. 5 பேருக்கு தீர்த்தம் கிடைக்காதா என்ன? அஸ்ரத்தானா, இதெல்லாம் என்ன சார் தீர்த்தம் கேட்டோம், ஏதோ வந்தோம் பிறந்தோம் சாப்பிட்டோம் போனோம், இருக்கிற இடத்துல சம்பாதிச்சு என்ஜாய் பண்ணதை விட்டு தேவையில்லாம இதெல்லாம் போயிட்டு இருந்தா அவனுக்கு எங்க கிடைக்க போறது தீர்த்தம்? பாபாத்மா என்ன, புத்தியில பாப்பம் நிறைஞ்சிருக்கிறவன். ஆத்மானா இங்க புத்தின்னு அர்த்தம். நாஸ்திகா, நாஸ்திகனுக்கு கிடைக்க போறது இல்ல. போய் வெறும்ன தண்ணி நினைச்சு குடிப்பான், அவ்வளவுதான். அவனுக்கு தீர்த்த பலன், தீர்த்தம் ஆகாது. தண்ணியிலேயே டேப்ல போய் அவன் நாஸ்திகன் சார், என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் காசியில ஏதோ ஒரு வேலையா போனான், அங்க டேப்ல குடிச்சான், அதனால அவனுக்கு கங்கை தானே கிடைச்சதுன்னா அது தீர்த்தமாகுமோ? என்ன தீர்த்தம்ங்கிறது அந்த பாவத்தோட சேர்ந்து போகும்பொழுதுதானே எல்லாம் நடக்குது. சின்ன அச்சின்ன சம்சயா, சந்தேக நிவர்த்தியே இல்லாம எப்ப பாரு சந்தேகத்தோட இருக்கிறவன். ஏது நிஷ்ட காரியவாதி,
அப்போ அவனுக்கெல்லாம் கிடைக்காதான் தீர்த்தம். தீர்த்தானிக யதோக்தேன விதினா சஞ்சரந்தியே சர்வத்வந்த்வ சகாதீராக தேனரா ஸ்வர்கவாகினா. நியமன்படி அவன் போய் தீர்த்தங்களை அடையிறானோ அவன் தீரன், அப்படிப்பட்ட புத்திமான், துவந்த விமுக்தனாக ராகத்வேஷாதிகள்லாம் நீங்க பெற்று சொர்க்கத்தை அடைகிறார்கள். தீர்த்த யாத்ராஞ்சிகேஷு சாத்விதாயோ போஷணம் கிருஹே கணேசஞ்ச பித்ருன் விப்ரான் சாதூன் சக்தியா பிரபூஜ்யஜா. தீர்த்த யாத்திரை எப்படி பண்ணணும்னா, விருப்பப்படுறோம் என்ன பண்ணணும், முதல்ல விதிப்படி கிரகத்திலேயே பூஜைகளை பண்ணணும். பிராக் விதாய உபோஷணம் கிருஹே தீர்த்த யாத்திராஞ்சிகீஷு. தீர்த்த யாத்திரை பண்ணணும்னு ஆசைப்படுறோம் என்ன பண்ணணும், கணேசஞ்ச பிள்ளையார பூஜை பண்ணு, அப்புறம் பித்ருக்களை உபாசிக்கிறது, என்ன பிண்ட பிரதானம் பண்ணணுமோ அதை பண்ணு. விப்ரான் பிராமணால கூப்பிட்டு சமாராதனை பண்ணி அவள்கிட்ட அனுகிரகம் வாங்கிக்கோ. சாதுன்னு அங்க இருக்கக்கூடிய சாதுக்கள் சன்னியாசிகள் அவர்களுக்கெல்லாம் இந்த அன்னம் கொடுத்து நமஸ்காரம் பண்ணி, அப்புறம் சக்தியா பிரபூஜ்ய அவள் யதாசக்தி அவளுக்கெல்லாம் பூஜை பண்ணி, கிருத பாராணகோ ஹிருஷ்டா என்னென்ன விதமான பாரணைகள் உபாசனங்கள்லாம் பண்ணணுமோ அதை பண்ணி கச்சே நியம புனக அப்புறம் நியமத்தோட யாத்திரைக்கு போ. ஆகத்திய திரும்பி அபியர்ச்ச பித்ருன்னு யசோக்த பலபாக் பவேது. திரும்பி பித்ருக்களை ஆராதிக்கணும். அப்படி பண்ணேன்னா பலன்களை அனுபவிப்பார்கள். ந பரீட்சா தீர்த்தேஷு அன்னார்த்தி போஜ்யேவஜா. பரீட்சை பண்ணாத வர்றவன் பிராமணனா சாப்பிட்டவன் ஒழுங்கான பிராமணனா அவன் திரிகால சன்னியாசனம் பண்ணானா, இந்த பரீட்சைலாம் பண்ணிட்டு இருக்காத தீர்த்த கஷேத்திரத்துக்கு போகும்போது. அதுக்காக கிரகத்துல ஒரு காரியம் பண்றோம்னா சரியான பிராமணால வச்சுதான் பண்ணணும். அதுக்காக யாரையுமே பரீட்சை பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. யோகியதை இருக்கான்னு பார்த்துதான் பண்ணணும். தானம் கொடுக்கறது யோகியதைக்கு ஏற்ற மாதிரிதான் தானம் கொடுக்கணும். தட்சிணை கொடுக்கறது யோகியதைக்கு ஏற்ற மாதிரி, எல்லாருக்கும் ஒரே தட்சிணை கொடுக்கக்கூடாது. அவாவாளுக்கு ஏற்றதுதான் கொடுக்கணும். சதுர்வேதினா அவன் தட்சிணை வேற, திரிவேதினா அவன் கொடுக்கற தட்சிணை வேற. அப்பதான் அது சரி. ஏன்னா யாரு வித்வானா இருக்கானோ அவனுக்கான தட்சிணையை கொடுக்கணுமே ஒழிய எல்லாருக்கும் ஒன்னா கொடுக்கறேன்னு கொடுக்கக்கூடாது. ஆனா தீர்த்த கஷேத்திரத்துக்கு போகும்போது அங்க அதுவெல்லாம் பரீட்சை பண்ணிட்டு இருக்க கூடாதுங்க. சத்துபி பிண்டதானஞ்ச கருணா பாயசேனச்ச. இந்த சத்துமாவு பிண்ட பிரதானம் பண்ணி அன்னத்தினால பாயசத்தினாலையும் பித்ருக்களை தீர்த்த கஷேத்திரத்துல திருப்தி பண்ணணும்னு சொல்றார். கர்த்தவியம் ரிஷிபிர் திருஷ்டம் பிண்யாகேன குட்டேனச்சா. வெள்ளத்தெல்லாம் வச்சு எப்படி ரிஷிகள்லாம் பிண்ட பிரதானம் பண்றாளோ அதே மாதிரி பண்ணணும். ஸ்ராத்தம் தத்திர பிரகர்த்தவியம் அர்க்ய ஆவாகன வர்ஜிதம். இன்னொன்னு முக்கியமான விஷயம், தீர்த்த கஷேத்திரத்துல ஆவாகனம் கிடையாது. தர்ப்பணம் பண்ணும் பொழுதே தீர்த்த கஷேத்திரத்துல இப்ப கங்கையில போய் தர்ப்பணம் பண்றோம்னா, அமாவாசை தர்ப்பணம் பண்றோம்னா அஸ்மின் குருச்சே அஸ்மின் தர்பஸ்தம்பே என்ன பித்ருன் ஆவாகையாமின்னு சொல்லக்கூடாது, சொல்றது கிடையாது. அதே மாதிரி இங்க தர்பஸ்தம்பமோ கூர்ச்சமோ அங்க வச்சிருந்து பண்றது கிடையாது. நேர தீர்த்தத்துல அப்படியே தர்ப்பணம் பண்ண வேண்டியதான். ஏன்னா பித்ருக்களுக்கு அங்க ஆவாகனம் தேவையில்லை. இந்த மாதிரி தீர்த்த கஷேத்திரங்கள்ல பித்ருக்கள் யதோக்தமா இருந்துட்டு இருக்கா, எப்பவுமே வாங்கிக்கிறதுக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்படிங்கிற பொழுது அங்க போய் ஆவாகனம், இங்க காந்தமே அது சொல்றது. ஸ்ராத்தம் தத்திர பிரகர்த்தவியம் அர்க்ய ஆவாகன வர்ஜிதம். அர்க்ய ஆவாகனம் இல்லாமல் பண்ணணும் தர்ப்பணம். ஸ்ராத்தம்னு சொல்ற. அகாலே பியசவா காலே தீர்த்தே ஸ்ராத்தஞ்ச தர்ப்பணம் அவிலம்பேன கர்த்தவியம் நைவ விக்னம் சமாஜரேத். காலத்துல பண்றியோ அகாலத்துல பண்றியோ தீர்த்த கஷேத்திரத்துல பண்ணியே ஆகணும். ஸ்ராத்தமும் தர்ப்பணமும் விளம்பம் பண்ணாம பண்ணு. எவ்வளவு சீக்கிரம் முடியறதோ தீர்த்தத்துக்கு போய் சிராத்தாதிகள் பண்ணு. நைவ விக்னம் சமாஜரேத். அதுல விக்னம் வராம பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி தீர்த்தத்தினுடைய
விசேஷங்களை சொல்லிட்டு போறார். ஏன்னா இதுக்கு தீர்த்த அத்தியாயம்னே பேரு. தீர்த்தத்துல எப்படி ஸ்நானம் பண்ணணும், என்னென்ன தீர்த்தங்கள் விசேஷம், அதுல எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணணுங்கிறது இங்க சொல்லப்படுறது. இன்னும் கொஞ்சோன்று இருக்கு இந்த தீர்த்த அத்தியாயம். அது முடிச்சுட்டு சிவதர்மன் அப்படிங்கிறவனுடைய விற்த்தாந்தத்தை அகஸ்தியர் லோகாமந்திரிக்கு தொடர்ந்து சொல்ல போறார். அவன் எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிருந்தான், எப்படி மோட்சத்தை அடையறான் அப்படிங்கிறது ஒரு அத்தியாயமாகவே சொல்லப்படுறது. அது அடுத்த வாழ் நம்ம எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடியதாகிய ஒரு எக்ஸாம்பிள் லைஃப். அதை ரொம்ப விஸ்தாரமா ஒரு அத்தியாயம் முழுக்க இங்க அகஸ்தியர் சொல்றார். அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.